பிரபலங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தத்தை புரிஞ்சுப்பாங்க. அந்த வார்த்தைகளாலையும் புரிதலாலையும் குழப்பம் வந்துடுச்சுன்னா சம்பந்தப்பட்ட பிரபலங்கள் விளக்கமும் கொடுக்க வேண்டியிருக்கும். மலையில உருவாகி தரையில பாஞ்சு விழுந்து சமவெளியில வளைஞ்சு நெளிஞ்சு கடந்து கடல்ல சங்கமிக்கிறதுக்காக பயணிச்சுக்கிட்டே இருக்கிற ஆத்துல குழு குழுன்னு குழிகள் போடுறது எல்லாருக்கும் பிடித்தமான விஷயம். அதே சமயம் இந்த இனிமையான விஷயத்துல சுழல், வெள்ளம், முதலைகள், பாறைகள்னு ஆபத்துகளும் இருக்கும். அப்படி ஒரு ஆபத்தை ஒரு ஆத்துல இரக்கமில்லாத சிலர் பணத்தாசையில செயற்கையா உருவாக்குறதா ஒரு பிரபலம் வீடியோ வெளியிட்டு இருந்தார். திரைக்கலைஞர் பாக்யராஜ் தான் அந்த பிரபலம். 2 நாட்களுக்கு முன்னாடி தன்னோட எக்ஸ் வலைத்தளத்தில் நெஞ்சு பொறுக்குதில்லையேங்கிற தலைப்பில் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தாரு பாக்யராஜ். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் நீலகிரி மலையிலிருந்து கீழ் நோக்கி பாயிற அம்பரம்பாளையம் ஆற்றுல குளிக்க போகிறவங்களுக்கு ஆபத்து இருக்கிறதா சொல்லியிருந்தார். பிக்னிக் போகிறவங்களும் வனபத்ர காளியம்மன் கோயிலுக்கு போகிறவங்களும் ஆற்றுல குளிக்கிறப்போ சுழலில் சிக்கி பாறையில் சொருகப்பட்டு இறந்து போகிறதா குறிப்பிட்டிருந்தார். இப்படி உயிரிழந்தவங்க உடலை மீட்க உதவுற சிலர் கொடூர எண்ணம் கொண்டவங்களா இருக்கிறதா பகீர் குற்றச்சாட்டையும் முன் வச்சாரு. அதுக்கப்புறம் தான் பின்னால் ஒரு நாள் தெரிஞ்சது என்னன்னா, இவனுக்கு நல்லா முங்குற பழக்கம் இருக்கிறதுனால, தண்ணிக்குள்ள முங்கி மூச்செடுக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அங்கே வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது 2 பேர் 3 பேர் அப்படி விளையாண்டுக்கிட்டு அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தர் 2 பேர் அப்படி தூரமாக அப்படி குளிச்சுட்டு இருந்தாங்க போது, இவன் தண்ணி கடியில் முங்கி வந்து டப்புன்னு காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில் விட்டு போய் சொருகி விட்டுருவாங்க. ஸோ தம்மு அவங்களால பிடிக்க முடியாது, இல்லை தண்ணி குடிச்சிடுவாங்க, பாறையில் சொருகி விட்டால் வெளியே வர முடியாது. இவன் நைஸாக வந்து அந்த எங்கேயும் ஏறி போயிடுவான். அப்புறம் எல்லாம் வந்து தேடும்போது இவனே வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இது ஒரு தொழில் மாதிரியே ஒருத்தன் பண்ணிட்டு இருந்தான்னா, இப்படி கூட சில ஜென்மங்கள் இருக்குது அப்படின்போது கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாக்யராஜ் சொன்ன இந்த விஷயம் பதற்றத்தையும் பயத்தையும் உருவாக்குச்சு. அதே நேரத்தில் அப்படி எதுவும் நடக்கலைன்னு போலீஸ் மறுத்தாங்க. நெஞ்சு பொறுக்குதில்லையேன்னு பாக்யராஜ் போட்டிருந்த தலைப்போடு சேர்த்து இது இயக்குனர் கே பாக்யராஜின் கதைன்னு ஒரு டைட்டிலை போட்டு கோவை மாவட்ட எஸ்பி பத்ரிநாராயணன் எக்ஸ் வலைதளத்தில் விளக்கம் அளிச்சிருந்தார். பாக்யராஜோட குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரம் இல்லாதது, அப்படியான சம்பவம் ஒன்று கூட மேட்டுப்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாகலைன்னு சொல்லியிருந்தாங்க. சம்பந்தப்பட்ட பகுதியில் கடந்த 2 வருஷங்களில் எந்த ஒரு உயிரிழப்பும் நேரிடலைன்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. மேட்டுப்பாளையம் உயிர்காக்கும் காவல் படைன்னு ஒரு டீமே இருக்குது. அந்த டீமில் இருக்கிறவங்க தேசிய மாநில பேரிடர் மீட்பு படைக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்கன்னு சொல்லியிருந்தார். இப்படிலாம் வதந்தி பரப்புறது குற்றம்னு வான் பண்ணியிருந்தாரு எஸ்பி. இந்த விவகாரத்தில் திரும்பவும் பாக்யராஜ் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. இதில் தான் பேசின விஷயங்களை பற்றி தன்னிலை விளக்கம் சொல்லியிருக்காரு. இந்த முறை தன்னோட வீடியோவுக்கு வதந்தி என்ற போலீஸ் அறிக்கைக்கு பாக்யராஜ் பதில்னு டைட்டில் வச்சிருந்தாரு பாக்யராஜ். 40 வருஷங்களுக்கு முன்னாடி மேட்டுப்பாளையம் நெல்லித்துறைக்கு படப்பிடிப்புக்காக போனப்போ அந்த ஊர்க்காரங்க ஷேர் பண்ண விஷயங்களை தான் குறிப்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நடந்த சம்பவங்களை தான் குறிப்பிட்டதாகவும் போலீஸை அதில் தொடர்பு படுத்தலன்னு குற்றம் சாட்டலன்னு சொல்லியிருக்காரு. இமாச்சல பிரதேசத்தில் கார் ஆற்றுல பாஞ்ச விபத்தில் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி சிக்கின சம்பவத்தை சிலர் சம்பந்தப்படுத்திட்டதாகவும் சுட்டிக்காட்டின பாக்யராஜ் தான் அந்த பொருளில் சொல்லலன்னு குறிப்பிட்டிருக்காரு. எப்போவோ 40 வருஷத்துக்கு முன்னால இந்த மேட்டுப்பாளையம் நெல்லித்துறை அந்த சைடில் நான் ஷூட்டிங் போனப்போ அங்கே நிறைய விஷயங்கள் அந்த ஊரை சுற்றி சொல்லுவாங்க. அதில் ஒன்று வந்து அந்த ஊருக்கு பாலம் இல்லை, ரிவரை கிராஸ் பண்ணி தான் அந்த 400-500 வீடு இருக்கிற அந்த வில்லேஜுக்கு ரிவரை கிராஸ் பண்ணி போகணும். பாலம் இல்லாதனால ஓட்டு போடுறது கூட சில நேரங்களை அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சமாச்சாரங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது இந்த தண்ணியில் வந்து குளிக்க வர்றவங்க அந்த ரிவர் சைடில் அதே ஏரியாவில் கொஞ்சம் முன்னாலேயோ பின்னாலேயோ ரிவர் சைடில் குளிக்க வர்றவங்கள வந்து சில பேர் காலை பிடிச்சி, தப்பான ஆட்கள் காலை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் உள்ள தண்ணியில் கொண்டு போய் பாறைக்கிட்டு எங்கே சிக்க வச்சுட்டு அப்புறம் பாடி எடுக்கிறதுக்காக அவங்களே ஹெல்ப் பண்ணுற மாதிரி காசு பண்ணுவாங்க. இது வந்து கொஞ்சம் கூட உயிருக்கு ஒரு மதிப்பு இல்லாமல், ஈவிரக்கம் இல்லாமல், கல் நெஞ்சமாக இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நெஞ்சு பொறுக்குது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இதை பதிவு பண்ணேன். இதில் என்னென்னா, அது முதல்ல போலீஸ் தெரியல, அந்த போலீஸ்க்கு எப்பவுமே தப்பு நடக்கும்போது தெரியாது, அதுக்கப்புறமா தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க.
அப்புறம் பின்னால் கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோதான் நான் சொல்லியிருந்தது. மற்றபடி போலீஸை இது எந்த விதத்துலையும் சம்மந்தப்படுத்தலை. இது சொன்னதுடைய நோக்கம் கூட என்ன அப்படின்னா, மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துட்டு இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. வீடியோவில் எந்த உள்நோக்கமும் இல்லை, வதந்தி பரப்பலை, போலீஸை தொடர்பு படுத்தலை, இப்படி விளக்கம் கொடுத்திருக்காரு நடிகர் இயக்குனர் பாக்யராஜ்.